ஆனால் ஐயா ராமசாமி ஐயாவுடைய கோட்பாடு என்பது முழுக்க முழுக்க தமிழ், தமிழன். இதுக்கு எதிராக சிந்தித்தது கோட்பாடு. நீங்கள் ஒரு கேள்வி. திராவிட இயக்க சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மூட நம்பிக்கைக்கு மூடுவிழா நடத்தியவர், பகுத்தறிவு பாடத்தை பக்குவமாய் பரப்பியவர், பகுத்தறிவு பகலவன், சமூக சீர்திருத்தவாதி தந்தை பெரியார் அவர்கள் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிரானவர் என்று ஒருவர் கூறுகிறார். அவர் யார் என்று கூற நான் விரும்பவில்லை. நம் தந்தை பெரியார் அவர்கள் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும், தமிழர்களின் தன் மானத்திற்கும், தமிழர்களின் சுய மரியாதைக்கும் எவ்வளவு உழைத்திருக்கிறார் என்பதை ஒரு சான்று கொடுக்க விரும்புகிறேன். நம் தந்தை பெரியார் அவர்கள் தவத்திரு அடிகளார் அவர்களிடம் கூறுகிறார், தமிழ்நாட்டில் உள்ள தமிழர் கோவில்களில் உள்ள கடவுள்கள் எல்லாவற்றிற்கும் தமிழில் பூஜை செய்யப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள தமிழர் கோவிலுக்குள் தமிழரால் பூஜை செய்யப்பட வேண்டும். இவை இரண்டும் கடவுளையும் வழிபாட்டையும் பற்றியது மட்டுமல்ல, தமிழர்களின் தன் மானத்தையும் தமிழ் மொழியின் தன் மானத்தையும் பற்றியது. கோவிலுக்குள் தமிழர்கள் தமிழில் பூஜை செய்யாததற்கு காரணம் தமிழ் மொழி மிலேச்ச மொழி என்றும், வடமொழியில் பூஜை செய்வதற்கு காரணம் வடமொழி தேவமொழி என்பதே ஆகும். தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் தமிழர்கள் பூஜை செய்யாததுக்கு காரணம் தமிழர்கள் சூத்திரர்கள் இளிமகள் என்றும், பாப்பனர்கள் பூஜை செய்வதற்கு காரணம் மேன்மக்கள் பிராமணர்கள் என்பதாலும் பூஜை செய்யலாம் என்றும் கூறுகிறார்கள். இந்நிலை முழுமையாக மாற வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் கோவில்களில் தமிழர்களால் தமிழில் பூஜை செய்யப்பட வேண்டும் என்று கூறியவர் நம் தந்தை பெரியார் அவர்கள். நம் தந்தை பெரியார் அவர்களை பற்றி யார் எவர் என்ன இழிவாக பேசினாலும் அது தந்தை பெரியார் அவர்களின் புகழை ஒரு நாளும் மங்கச் செய்யாது. தந்தை பெரியார் அவர்களின் புகழ் ஓங்குக, வாழ்க திராவிடம், ஓங்குக தந்தை பெரியார் அவர்களின் புகழ்.